வணக்கம் நண்பர்களே. சிவா அயரி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கமிலன் தான் கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே பாம் வச்சது அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்ட அயலியும் சிவாயும் நேராக வீட்டுக்கு வராங்க. கபிலன்கிட்ட போகிறாங்க. டே என்னடா நினச்சிக்கிட்ட கபிலா, உனக்கும் இவருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அதுக்காக இவரை உயிரை எடுக்க அளவுக்கு நீ கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே பாம் வைப்பியா? இப்போ அந்த நபரை நாங்கள் தொலியை உரிச்சிட்டு தான் வாரோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் கபிலன் அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம இந்திரா மறைஞ்சு நின்று கேட்குறாங்க, என்னடா கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள பாம் வச்சது கபிலன் தானா அப்படின்னு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவனுக்கு. இவன் வளர்த்த விதம் சரியில்லை அப்படின்னு அந்த இடத்துல தன்னைத்தானே இந்திராணி நொந்துக்கிடாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உனக்கு பயம் இந்த வீட்டோட மூத்த வாரிசு இவர் தான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிட்டுடா, அதனால தான் நீ அவரை கொல்ல துணிஞ்சிருக்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், எங்கள் அப்பாவோட மூத்த பையன் இந்த சிவாதானி எனக்கு தெரிஞ்சுதான் நான் இவனை கொல்ல முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்ல நேரம் இந்திராணியும் செல்வநாயகியும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம செல்வநாயகி, அடடா என் வாழ்க்கையில என்ன ஒருத்தி இருந்திருக்காளா அப்படின்னு அந்த இடத்துல கோபமா வருது செல்வநாயகி. நம்ம இந்திராணிக்கு அப்போ அயலியும் சிவாயும் சொன்னது மாதிரி சிவா எங்கள் சித்தப்பாவோட வாரிசு தானே அப்படின்னு அது என்னோட சொந்த தம்பி தானே அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் கபிலனை நான் என் பிள்ளையை விட மேலாட்டு வளர்த்தேன், ஆனால் அவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், பாம் வச்சு கொல்ல அளவுக்கு இவன் துணிஞ்சிருக்கானா, அப்போ ஏடி சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நொந்துக்கிறாங்க நம்ம இந்திராணி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம அயலியும் சிவாயும் போயிட்டு இருக்க நேரம் அந்த பாம்பு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே வச்சு நம்ம சிவா கிட்ட கொடுத்த அந்த நபரை பார்க்குறாங்க. அயலி, ஒரு நிமிஷம், இந்த நபர் தான் நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு கிஃப்ட் பாக்ஸை தந்து அதுக்குள்ளே பாம்பு வெடிச்சில, அதை செய்தது இந்த நபர் தான். இவரை தொலியை உரிசி கேட்டோம்னா கண்டிப்பாக உண்மை தெரிய வரும். யார் அந்த கிஃப்ட் பாக்ஸை நம்ம என் கையில் தர சொன்னது அப்படின்னு தெரிஞ்சணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், வாங்க இப்போவே போய் இவரை வெளுத்தெடுப்போம் அப்படின்னு அடித்து உரைச்சி கேட்க நேரம், அந்த கிஃப்ட் பாக்ஸை உங்கள்கிட்ட தர சொன்னது வேற யாரும் இல்லை, கபிலன் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன கபிலனா அப்படின்னு அந்த இடத்துல இனி அவனை வீட்டில் போய் அவனுக்கு சூறையாடிடான் அப்படின்னு அந்த இடத்துல அயலிய சிவாயம் படபடன்னு வராங்க. அப்பதான் நம்ம அயலி கேட்குறாங்க, டே கபிலா, உனக்கும் இவருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் நீ அந்த பிரச்சனைக்காக இவரை கொல்லணும்னு நினச்சி கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள பாமை வச்சு கொடுக்க அளவு போயிட்டலடா, உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கபிலன் திருன்னு முழிக்காங்க. உடனே ஓங்கி போடுறாங்க ஒன்று நம்ம அயலி, என்னடா நினச்சிக்கிட்ட, இந்த வீட்டோட மூத்த வாரிசு இவர் தான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்காக தான் நீ இவரை மூத்த வாரிசுன்னு ஏற்றுக்க கூடாது, அதுக்குள்ளே இவன் உயிரை விட்டுறணும் அப்படின்னு நீ கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே பாமை வச்சு இவரை கொல்ல பார்த்துருக்கல அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகி மறைஞ்சு நின்று பார்த்து அப்படியே நெஞ்சில் கை வைக்கிறாங்க. அடடா, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துட்டு, என்னோட கணவர் ஏற்கனவே ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்தாரா, இந்த என்னால் ஏற்றுக்கிட்டே முடியலை அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம இந்திராணிக்கும் என்ன இவங்க 2 பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போ சிவா எங்கள் சித்தப்பாவோட பையன் தானா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனாலும் கபிலன் சிவாயை கொல்லதுக்கு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள பாம்பைக்கு அளவு போயிருக்கானா, அப்போ அவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட நிற்கிறாங்க. அப்போ ஏடி சொன்னால ஃபோனில் அதெல்லாம் உண்மைதானா, அந்த ஏடி பெண் போலீஸ் இந்த கபிலன் நல்லவன் இல்லை, அவன் ஒரு பெரிய மாஃபியா கும்பலோட தொடர்பு, அந்த வர்மாவோட கூட்டணி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களே, அப்போ இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு அரண்டு போய், நான் கபிலனை எந்த விதத்தில் நான் தவறாக வளர்த்தேன், நான் இந்த பாவைக்கு பாசத்தை நான் கபிலன் மேலே தானே கொட்டி வளர்த்தேன், நான் இதெல்லாம் ஏன் இவன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவாயும் அயலியும், கபிலா கூடிய சீக்கிரம் உண்மையை நிரூபிப்போம், இந்த வீட்டோட மூத்த வாரிசு இவர் தான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது, இந்த விஷயம் உன் மொத்த வீட்டுக்கும் சீக்கிரம் தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம், நீங்கள் எதை வச்சு நிரூபிப்பீங்க, அந்த ஆதாரத்தை தான் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், அயலி ஒரு நிமிஷம், அப்போ சூரியநாராயணன் மாமாவை இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அயலி, அவரை இப்போ அங்கே இல்லைல்ல, அவர் தான் இதுக்கு ஆதாரம், அதுக்காக அவரை என்னமோ இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம், சூரியநாராயணன் ஆமாடா
நான் தான் வந்து அடைச்சி வச்சிருக்கேன், எப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அவர் அப்படி கண்டுபிடிச்சா கூட உண்மையை சொல்லக்கூடிய ரேஞ்சில் அவர் இல்லைடா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம செல்வநாயகியோ அரண்டு நிற்கிறாங்க. இந்திராணியும் அடடா சூரியநாராயணன் நம்ம என் கணவரோட ஃப்ரெண்டு ஆச்சு, அப்போ அவரை வந்து இவன் தான் அடைச்சி வச்சிருக்கானா, நம்ம பையன் கபிலே உண்மையை வெளியே வந்துடக்கூடாதுன்னு செய்திருக்கானா, என் பையனுக்கு தெரிஞ்ச ரகசியம் கூட அவரை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம இந்திராணி கபிலன் இவ்வளோ மோசமானவனாக இருந்திருக்கான், சிவா வந்து சித்தப்பாவோட பையன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அதுக்கான ஆதாரத்தை அழிச்சிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மொத்த குடும்பத்துக்கும் உண்மை ஒரு நாள் வெட்ட வெளிச்சம் ஆகும், பார்க்கலாண்டா, இந்த வீட்டோட மூத்த வாரிசு நான் தான் அப்படின்னு வந்து எங்கள் அப்பா உதயபெருமாளே ஒத்துக்கிடுவாங்கடா, அதை நீ பார்க்க தாண்டா போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவா வந்து சவால் விடுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம கபிலன் எல்லாமே என் கையை மீறி போகிற மாதிரி இருக்க, இந்த வீட்டோட வாரிசு இவன் தானி வந்துட்டுனா நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அதிர்ந்து நிற்கிறாங்க. நம்ம செல்வநாயகி வந்து துடிக்கிறாங்க, என்னோட வாழ்க்கையில் இப்போ அவருக்கு இன்னொரு பொண்ணு இருந்துக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மிரண்டு நிற்கிறாங்க. என் பையன் அதான் சிவாயை பார்க்க நேரம் எல்லாம் கோபமும் கொந்தளிப்போட காணப்பட்டதுக்கு ரீசன் இதுதானா, இப்போ எனக்கு புரிஞ்சு இந்த சிவா உயிரோடையே இருக்கக்கூடாது, உயிரோடையே இருந்தால் என் பையனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை அவலத்தையும் அவன் பறிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபமாக நிற்கிறாங்க. நம்ம இந்திராணி இந்த வீட்டில் இந்த கபிலனுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை வந்து நம்ம கண்டிப்பாக சிவாக்கு கொடுத்தே தீர்க்கணும், சிவா வந்து எங்கள் சித்தப்பாவோட பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா யார் அப்படின்னு வந்து உதயபெருமாள் வந்து கேட்குறாங்க. இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே வந்து என்னை அடித்த ரவுடிகளை அடிக்க அளவுக்கு இவனு இருக்கானா, இவனோட பலம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் உங்கள் பையன் அந்த சிவா வந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை கேட்டு மிரண்டு போய் நிற்கிறாங்க. இதில் அவனோட சுய முயற்சி தான், அவங்க அம்மா சங்கரி அவள் நல்லா வளர்த்துருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவா உன்னோட இது வந்து எனக்கு தெரியாமல் போச்சுடா, என்னை மன்னிச்சுட்டு, நீ எனக்கு ஒன்றுனா எவ்வளோ துடிச்சு இப்போ வந்து ரவுடிகளை எல்லாம் அடித்து வந்து எனக்காக வந்து போராடி இருக்க, நான் உன் பையன் அப்படின்னு உள்ள அடையாள உன்னை ஏற்றுக்க, என் பையன் நீ தான் அப்படின்னு வந்து உன்னை நான் ஏற்றுக்க எவ்வளோ தயங்குறேன், ஆனால் நீ வந்து என்னை அப்பா அப்படின்னு வந்து எவ்வளோ வந்து பெருந்தன்மையோட வந்து எனக்கு ஒன்று நீ துடிச்சு போகிற அந்த பாசம் என்கிட்ட ஏன்டா இல்லை, என் மேலே உனக்கு மேலே எனக்கு கொள்ள பாசம் இருக்குது, உன்னை பையன்னு ஏற்றுக்கிடலாம், ஆனால் செல்வநாயகி கபிலன் அவங்க ரெண்டு பேரோட மனநிலை கஷ்டப்படணுன்னு தான் உன்கிட்ட இருந்து நான் விலகி போகிறேன் சிவா, என்னை புரிஞ்சிக்க, கண்டிப்பாக வந்து நீ என்னோட பையன் தாண்டா, எனக்கு வந்து தெரியும், எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன் நீ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அழுது நொந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம உதயபெருமாள். அதே நேரத்தில் உதயபெருமாளை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முயற்சிக்கிறாங்க நம்ம சிவாயும் அயலி.